பிரேமலதா பேசும்போது கூட விஜய் தரப்பில் இருந்த குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. நீங்கள் லேட்டாக வந்துடக்கூடாது தம்பி, நேரத்துக்கு வரணும், விஜயகாந்த் அண்ணன்ற அவரை பார்த்துக்க. எடப்பாடி பழனிசாமி வர்ற கூட்டத்துக்கு சாலையில் நடுவில் ஏடிஎம் கொடி தாவேகா கொடி, ஏடிஎம் கொடி தாவேகா கொடி. சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸு இப்படி தான் பேசுகிறாங்க தவிர அவர் வைக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல. இன்றைக்கி லேப்டாப்லேருந்து தாலிக்கு தங்கம்லேருந்து பல விஷயங்கள் மீண்டும் ஜனங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் இல்லை, புஷியானதுன்னு ஆரம்பத்துன்னு தான் சொல்கிறேன். ஒரு பொதுச் செயலாளருக்கு தகுதியே இல்லாத நபர் அப்படின்றோம். அது இப்போ தெரியுதா? ஒரு அரசியல்வாதியாக வந்துட்டு ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர், அந்த கட்சியுடைய மானமே ஒன்று தான் இருக்குது. காங்கிரஸை பார்க்குறீங்கன்னா சாதாரண காங்கிரஸாக நீங்கள் தெரியுது. ஒரு 2K கிட்ஸுக்கும் 90 கிட்ஸுக்கும் காங்கிரஸ் ஏதோ அப்படியே புள்ளப்பூச்சி மாதிரி தெரியுது. இருக்கிறதுலே மத அயோக்கியத்தனம், ஜனநாயகத்தை மீறின வேலையை எல்லாம் செஞ்சது காங்கிரஸ். விஜய் ஒரு வேலை ரைட்டுங்க, காங்கிரஸ் கூட நான் வந்துடுறேன், இவங்களை வீழ்த்தணும், நீங்களும் வந்துடுங்க, நம்ம ஒன்றா சேர்ந்து ஜோடி போட்டுக்குவோம். ஆட்சி கலைப்பு அதிகமாக நடந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் தான். எனக்கு என்னென்னு கலைச்சி விட்டு போகிறது, நடு ரோட்டில் கொலைலாம் நடத்துறது. வணக்கம் நேயர்களே, நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் அப்துல் முத்தலிப் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கரூர் துயர சம்பவத்தில் ரொம்ப வேகமாக போகுது அப்படின்ற தகவல்களும், எல்லா விஷயங்களும் இப்படி நடக்கல அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் இருந்தாலும் இந்த விசாரணையை பத்திரிகையாளரை நீங்கள் இப்படி பார்க்குறீங்க? நீதிமன்றம் எஸ்ஐடி போட்டிருக்கு. நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்த பொழுது கடுமையாக விஜய் எல்லாம் விமர்சித்து பிறகு ஒரு எஸ்ஐடி போட்டாங்க. இந்த எஸ்ஐடி நேற்றுலேருந்து வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த அஸ்ராக் கார்க் வடக்கு மண்டல ஐஜி தலைமையில் 2 எஸ்பி ஷியாமலா தேவி அண்டு விமலா, 2 எஸ்பி ப்ளஸ்ஸு தடயவியல் நிபுணர்கள் 108 அதிகாரிகளை சேர்த்து இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்னென்னா, எஸ்ஐடி தன்னுடைய வேலையை செய்து, இன்னொரு பக்கம் அந்த இவங்க அருணா ஜெகதீஷன் கமிட்டி அவர்கள் ஒரு பக்கம் வேலை செய்கிறாங்க. இதில் பல்வேறு விமர்சனங்கள் வருது. இன்றைக்கி மத்திய கமிட்டி கூட இந்த வந்த எம்பிக்கள் ஒரு கமிட்டி செக்யூரிட்டி பிரீச்ன்ற மாதிரி அறிக்கை கொடுத்ததா ஒரு தகவல். இதில் இருவேறு கருத்துக்கள் இருக்குது. இப்போ நீங்கள் இதில் தாவேகா தரப்புலையோ இல்லை எதிர்கட்சி தரப்புலையோ சொல்கிற விஷயங்கள் என்னன்னா, தீர்ப்பை முன்கூட்டியே எழுதிட்டு எல்லாத்தையும் நியமிக்கிறாங்க. அரசே இறங்கி விஜய் சைடு தான் தவறு அப்படின்னு தீர்ப்பை சொல்கிறாங்க. நேற்று இவங்க பேசும்பொழுது கூட, பிரேமலதா பேசும்பொழுது கூட விஜய் தரப்பில் இருந்த குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க. நீங்கள் லேட்டாக வந்துடக்கூடாது தம்பி, நேரத்துக்கு வரணும், விஜயகாந்த் அண்ணன்ற அவரை பார்த்து கற்றுக்கணும். அதே மாதிரி வாகனத்தில் வரும்பொழுது உள்ளே இறங்கி லைட் ஆஃப் பண்ணிக்கிறது, இந்த வேலைலாம் பண்ணக்கூடாது. வந்தானா வாகனத்திலே வரணும். ரெண்டாவது, ஒன்றை நம்பி வர மக்கள் தானே, அவங்களுக்கு நீ தண்ணி வசதியிலேருந்து எல்லாம் பண்ணி கொடுக்க வேணாமா? அது ஒன்றும் கடமை இல்லையா? நேரத்துக்கு வரணும்ல, அவங்களை காக்க வைக்கிறது. பெண் குழந்தைகள், பெண்கள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்குது. எப்படி நீ அனுமதிச்ச? எப்படி லேட்டாக வர்றேன்? காலையில் நீ கிளம்புறதே லேட்டாக கிளம்புற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அங்கே என்னென்ன நடந்தது, போலீஸார் ஏன் அதிக காவல் போடல, ஒரு நபர் முதலமைச்சரோ இல்லை மற்றவர்களோ வரும்பொழுது ஒரு நபருக்காக ஆயிரக்கணக்கில் 10,000ன்றாங்க கணக்கில் போலீஸை குவிச்சு நிற்கிறத நான் பார்க்குறேன். ஆனால் இவ்வளோ மக்கள் தமிழக மக்கள் தானே, அவர்களுக்கு இந்த மாதிரி நடக்கும் பொழுது தமிழக அரசு இவ்வளோ பேர் தான் நான் போலீஸ் போட்டிருக்கோம், இவ்வளோ தான் போடுவோன்னு சொல்கிறது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நாளாக இந்த நரேஷன் மாதிரி இப்போ இது வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பத்தில் விஜயை திட்டினவங்க எல்லாருமே ஏமால, ஏன் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு பொறுப்பு இருக்கு, ஏன் கவர்மெண்ட் இதை பண்ணலை அப்படின்னு. இதில் பிரேமலதா உள்ளிட்ட இன்னும் சிலர் கேட்கறது, போலீஸ் அதிகாரிகள் எத்தனை பேர்கிட்ட நீங்கள் என்கொயரி பண்ணீங்க, எத்தனை பேரை இதுக்கு பொறுப்பாக்குனீங்க அப்படின்ற கேள்வியும் வருது. அதனால் எஸ்ஐடி இந்த ஒர்க்கெல்லாம் சேர்த்து பார்க்கும். நேற்று கரூர்லேருந்து வந்த ஒரு நண்பர் சொன்னார், அன்னைக்கு இருந்த போலீஸை விட இப்போ இருக்கிற போலீஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு. அதாவது இப்போ கரூரில் அந்த இடத்துல ஸ்பாட்டில் இருக்கிற போலீஸ் பார்க்கும் பொழுது அன்னைக்கு இதில் இந்த அளவுக்கு இருந்தாலே பாதி பிரச்சனை நடந்துருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் கருத்து சொன்னார். அப்போ இந்த விஷயங்கள்லாம் அங்கே இருக்கிற மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எஸ்ஐடி விசாரணை தொடங்கிடுச்சு. விசாரணை இன்னொரு பக்கம் தாவேகா தரப்பில் சிபிஐ விசாரணை கேட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு போகிறாங்க என்னன்னு தெரியல. இன்னும் அங்கே தான் இருக்காரு, டெல்லியில தான் இருக்காரு அந்த தேர்தல் பரப்புரை செயலர். அதனால் அது போக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி முன்ஜாமீன் மனு வர வேண்டியது இன்றைக்கி நம்பர் ஆகலை.
கடைசியா நீதிமன்றத்துல தாவேகா தரப்புல அதிகப்படியான கேள்விகள், குறைகள், குற்றங்கள் நீதிபதியே வச்சாருன்றதை பார்த்தோம் சார். இப்போ ஒருவேளை தாவேகா தரப்புல தரப்பு நியாயமா இருந்தது அப்படின்னா, ஒரு நபர் ஆணையத்தை நீங்க நம்ப வேண்டாம், போலீஸை நம்ப வேண்டாம், தமிழக அரசை நம்ப வேண்டாம், நீதிமன்றத்துல அந்த குற்றங்களை கொடுத்து அந்த சான்றுகளை கொடுத்து நீங்க உங்க பக்கம் இருக்கக்கூடிய அந்த வாதத்தை வைக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கப்படுது. இப்போ சிபிஐ கிட்ட தான் கொடுப்பேன், சிபிஐ விசாரணைக்கு கொடுத்தா மட்டும்தான் உண்மை வெளிவரும்னு சொல்லி அவங்க நினைக்கிறது அப்படிங்கிறது, இது எப்படி நீதிமன்றத்துல கொடுக்கலாம்னா எப்படி, எந்த அடிப்படையில சொல்றீங்க? எனக்கு புரியல. இல்ல இப்ப அவங்கள்ட்ட ஏதாவது ஆதரவு இருக்கு. இப்ப என்னன்னா முன்னாள் அமைச்சரை வந்து நடைமுறைன்னு ஒண்ணு இல்லைங்க, நடைமுறைன்னு ஒண்ணு இருக்கு. நீதிமன்றத்துல போயெல்லாம் கொடுக்க முடியாது. நீதிமன்றம் நீ கொடுப்பான்னு வாங்கி வச்சுக்கிறேன்னா வச்சுக்காது. இன்னொன்று, அன்னைக்கு 2-3 வகையான வழக்குகள் நடந்தது. யாரோ 2 பேர் வழக்கறிஞர்கள் சிபிஐ விசாரணை கேட்டு மதுரை கிளையிலையும், முன்ஜாமீன் வழக்கு மதுரை கிளையிலையும், சென்னையில் தினேஷ்னு ஒருத்தர் நினைக்கிறேன், அவருடைய பொதுநல வழக்கு, அதில் தாவேகாலாம் எதிர்பார்ட்டியா இல்லை, அவரும் அரசு தரப்பு மட்டுமே. அதில் தான் நீதிபதி இந்த கமெண்ட்ஸ்லாம் கொடுத்தது. விஜய்லாம் ஒரு தலைவரே இல்லை, ஓடிட்டாரு, என் தலைமைக்கான பண்பு இல்லை, தலைமைக்கான பண்பு இல்லை, ரெண்டும் ஒன்று தானே. பண்பு இல்லைன்னா தலைவர் இல்லைன்னா. அப்போ இந்த மாதிரி விஷயம் அதெல்லாம் கொடுத்தாரு, கடுமையாக கண்டித்து சொன்னார். அதில் இவர்கள் தரப்பில் சில இதெல்லாம் சொன்னாங்க, அரசு தரப்பில். அதே மாதிரி ஆதவ அர்ஜுனாவுடைய ட்வீட் காமிச்சாங்க, ஏன் ஆதவ அர்ஜுனா கைது பண்ணாமல் இருக்கீங்கன்ற கேள்வியை நீதிமன்றம் எழுப்பிச்சு. அதே மாதிரி இந்த பேருந்தை ஏன் நீங்கள் ரிட்டர்ன் ரன் போட்டு நீங்கள் ஏன் பறிமுதல் பண்ணலன்ற மாதிரி கேள்விலாம் வந்துச்சுன்னு வச்சு, ரீசெண்டாக டிரைவர் மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்கன்ற மாதிரி. பேருந்துன்னா டிரைவர் தானே, தானா ஓடும், டெஸ்லா வண்டியாது, அதனால டிரைவர் மேலே தான், ரிட்டர்ன் ரன்னால டிரைவர் தானே. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேள்வியாக வரும்பொழுது தாவேகா தரப்பில் அங்கே யாரும் வாய்ப்பு கொடுக்கப்படலை அப்படின்றதும் ஒரு பக்கம் விமர்சனமாக வருது. ஏன் ஒரு நாள் டைம் கொடுத்து தாவேகா தரப்பில் பதில் சொல்லுங்க அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டு தாவேகா தரப்பில் யாரையாவது ஆஜராக சொல்லி பண்ணியிருக்கலாமே அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வருது. பண்ணிருக்கலாமே அப்படிதான் பண்ணணும்ன்ற, அப்படி இல்லாம நீதிபதிகள் இஷ்டம், இல்லாமே அது நீதிபதிகள் இஷ்டம், அது பொதுநல வழக்கு தானே, அதன் மேலே தானே ஆர்டர் போடுறாங்க. இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் எல்லாருடைய கோரிக்கை. இப்படிதான் பண்ணணும்ன்றது யாரும் சொல்ல முடியாது. நீதிமன்றம் தான் முடியும். நீதிபதி பர்டிகுலர் செந்தில்குமார் அவர்கள் மேல சில விமர்சனங்கள் வைக்கப்படுது, நம்ம பொதுவெளியில விவாதிக்க முடியாது. இருந்தாலும் அவருடைய மகள் திருமணத்துல முதலமைச்சர் கலந்து கொண்டார் அப்படின்ற புகைப்படங்களும் வந்திருக்கு. இதை எப்படி சார் எடுத்துக்கிறது? எப்படி நம்ம கடந்து போயிடலாமா? இல்ல நீதிமன்றங்கள் கொடுக்கிற தீர்ப்புகள் மேல ஏதாவது விமர்சனம் வரலாம், நீதிபதியின் மேல் விமர்சனம் வரக்கூடாது. RS பாரதி ஆனந்த வெங்கடேஷ்க்கு எதிராக பெரிய விமர்சனம் வச்சார். அப்புறம் அதை அப்படியே பல்ட்டி அடிச்சாங்க. இந்த இதெல்லாம் இவர்கள் பண்ணுவாங்க, நியாயம் பேசுவாங்க. ஆனால் எதிராளி பண்ணால் இல்லாததெல்லாம் சொல்லுவாங்க. அதை இன்றைக்கெல்லாம் அப்படி தான் தற்கொலைகள் மாட்டிக்கிச்சு அது இதுன்னு ஃபோட்டோவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கு அனுபவம் இல்லை. தலைவர் மேலே உள்ள கோபத்தில் அவங்க வாட்டில் எனக்கு என்னென்னு நம்ம போடுற பதிவுனால நமக்கு என்ன பிரச்சனை வரும் தெரியாமே போடுறது. இன்னொன்று, அவர் திமுக MLA-உடைய மகன் தான். அவர் யாருக்கு சம்பந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பாஜக பிரமுகர். அதில் யாரெல்லாம் கலந்துட்டாங்க அந்த கல்யாணத்தில் அப்படின்னு பார்த்தா, முதல்வர் மட்டுமா, கவர்னரும் கலந்துருந்தாரு, மத்திய அமைச்சர் எல்முருகனும் கலந்துருக்காரு. அதனால இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒருத்தரை நீங்கள் தீர்ப்பு இப்படி தான் கொடுப்பீங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. தலைமை நீதிபதி தானே தீர்மானிக்கணும். அதனால் நீங்கள் உங்களுக்கு தவறு இருக்குது, பிரச்சனை இருக்குது, இந்த வழக்குலேயே கமெண்ட்ஸ் இப்படி இருக்குது, அவர் வெறுமனே அந்த தீர்ப்பு மட்டும் கொடுத்துருக்கணும், ஆர்டர் போடாமல் கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு, எங்கள் மேலே நீதிமன்றம் இவ்வளோ கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கு, இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீக்கணும், இது எங்களுக்கு பொதுவெளியில் ஒரு அவமானத்தை உண்டு பண்ணிருக்கு, இந்த கமெண்ட்ஸை நீக்கணும், இது சம்மந்தமாக யாரும் பொதுவெளியில் இந்த இதை வச்சு பேசக்கூடாது அப்படின்னு இவர்கள் மேல்முறையீடு போகலாம். தாவேகா இவங்க தான் எல்லாம் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்களே. இவங்களுக்கு ஒரு தெரியுதா? அதாவது உலகத்திலேயே வழக்கறிஞர் அணி தான் எல்லா கட்சியிலையும் இருக்கும். இந்த கட்சியில் மட்டும் வழக்கறிஞர் அணி ஒன்று, சட்ட நிபுணர் குழு அணி ஒன்று, சட்டக்குழு 2. இது நான் 40 ஒன்றும் கிடையாது. போத்திக்கிட்டு படுத்துக்கிட்டு போத்திட்டாங்க, 2 ஒன்று தான். அப்போ நான் ஆரம்பத்துலேருந்து இதெல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்னொன்று, இவர்கள் நியமனம் எல்லாம் நீங்கள் கட்சியில் மாவட்ட செயலாளர் இதெல்லாம் புஷி ஆனந்து அவங்க இஷ்டத்துக்கு நியமிச்சாங்க. அதோடைய விளைவு இன்னைக்கு ஒரு மாவட்ட செயலாளர் உள்ளே இருக்காரு. நம்ம தாவேகா இந்த டைமில் அவங்கள விமர்சிக்க கூடாது என்றாலும் நடைமுறையை சுட்டி காட்ட வேண்டியது நம்முடைய வேலை. ஒரு மாவட்ட செயலாளர் மாட்டிகிட்டு இருக்காரு, 118 மாவட்ட செயலாளர் இருக்கீங்க. தார்மீக ரீதியாக ஒரு இயல்பாக அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கும், அவங்க ஒய்ஃபுக்கு இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ அவர்களுக்கு துணையாக அந்த மாவட்ட செயலாளர்கள் போய் பார்க்கறது, ஜெயிலில் போய் மனு போட்டு பார்க்கறது, மனைவிக்கு ஆறுதல் சொல்றது, மனைவிக்கு ஆதரவாக
ப்ளஸ் வழக்கில் எடுக்கிறதுக்கான வேலை பண்ணுறது, இது எதுவுமே. ஆனா விஜய் ஒரே வார்த்தையில அப்படி பாதிக்கப்படுவர்களுக்கு சட்ட உதவிகளை தாவேகா செய்யும்ன்றாரு. அது சட்ட உதவிகள்ன்றது வந்து தார்மீக ரீதியாக அவர்களுக்கும் மனைவி சைட்லேயும் நாங்கள் இருக்கிறோம் பார்த்துக்கிறோன்னு ஒரு 30-40 வக்கீல்கள் டெய்லி போய் ஒரு 5-6 வக்கீல் பார்க்கறது. அந்த மதியழகனை, இன்னொருத்தர் பவுண்டராஜை, அப்புறம் அவங்க வீட்டில் தைரியமாக இருங்க, சட்டம் இப்படி தான், 10 நாளோ 5 நாளோ நம்ம எடுத்துடலாம், முதல் பெயில் கேன்சல் ஆனால் 2ஆம் பெயில் கொடுத்துருவாங்க, வாங்கிடலான்ற தைரியத்தை கொடுக்கறது. பொது வெளியில் பார்த்துட்டு வந்து பேட்டி கொடுக்கறது, பார்த்துட்டு வந்து தைரியமாக இருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த மாதிரி பண்ணுறது. இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு கட்சி இயங்குதுன்றதுக்கான அடையாளம். யாருமே இல்லை, மாவட்ட செயலெல்லாம் ஓடி ஒளிறாங்கன்னா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, இவருக்கு எவ்வளவு ஆதரவா இருக்கீங்களோ அதை வச்சுதான் அவங்களுக்கான தைரியம் கிடைக்கும். வேற என்ன, கட்சி உறுதியா நாளைக்கு நம்ம இந்த நிலைமைக்கு போனாலும் நமக்கு நம்ம குடும்பத்தை யாரா பாப்பான்ற பயம் தான் வருது இப்போ. அப்போ கட்சி வந்து உறுதியா இருக்குது அப்படின்றதுக்கு கட்சி பொதுச் செயலாளர் முதல்ல களத்துல நிக்கணும். தளபதி நின்னாதான் படை வீரர்கள் நிப்பாங்க. அவர் கேட்டுட்டு இருக்காரு, பாவம் அது கிடைக்கும். ஏபிஏ தான் நீங்க ஏன் ஓடி ஒளிறன்னு கேக்குறேன், அசிங்கம் தானே. நீங்க சும்மாவாச்சும் தைரியமா நிக்கணுமா வேணாவா? என்ன உன்னை கூட்டு பின்ன தூக்கா போட்டு போறாங்க, இல்ல கையை கால உடைக்க போறாங்களா, இல்ல புட்டப் கேஸ் போட போறாங்களா? இந்த கேஸ்ல உள்ள போட போறாங்க. உங்கள்ட்ட வசதி இல்லையா, வக்கீல் படம் இல்லையா? பெரிய வக்கீல முகுல் ரோத்துக்கே கூட்டு வந்து கூட நீங்க வாதாட வைக்கலாம் ஹைகோர்ட்ல, அந்த அளவுக்கு வசதி உங்கள்கிட்ட இருக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை? கைதாகுங்க. உங்களை கைது செய்யற எண்ணமே இல்லை கவர்மெண்ட்டுக்கு. முதல்ல இந்த அடிப்படை அறிவு கூட இல்லை. அட கைது பண்ணா நீங்க தியாகி ஆயிடுவீங்க, பெரிய அளவுல தான் ஆயிடுவீங்கன்னு கவர்மெண்ட்டை தொடர ஐடியா இல்லை. இல்லாட்டி கவர்மெண்ட்டுக்கு நேரமா அவ்வளவு பெரிய ஆள் ஆகும். ஏங்க நிர்மல்குமார் வெளியே தானே இருக்காரு, அவர் ஓடி ஒளிலையே, அவரை கைது பண்ணல, ஆதவ அர்ஜுனாவை கைது பண்ணல, அப்புறம் என்ன இவரை மட்டும் கைது? இப்போ கோர்ட்டு உத்தரவிட்டுச்சுல்ல, ஏன் ஆதவ மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க, ஒவ்வொன்றுக்கும் எங்களுடைய உத்தரவை எதிர்பார்ப்பீங்களான்னு கேட்டாங்கல்ல. இன்னைக்கு எத்தனை நாள் ஆகுது? 3-4 நாள் ஆகுதா? டெல்லியில தானே இருக்காரு, போய் கைது பண்ண முடியாதா? ஏன் கைது பண்ணல? அப்ப அரசு வந்து இந்த விவகாரத்துல இப்போ விஜய் மேலே வழக்கு கூட போடல, தெரியும் அவங்களுக்கு. போட்டா அடுத்த கேள்விகள் ஏர் ஷோல ஏன் வரல போடல, மற்ற விஷயங்கள்ல ஏன் போடல அப்படின்றதெல்லாம் வரும். அப்போ அவர்களும் பார்த்து தான் அரசியல் பண்றாங்க. அப்போ ஏன் ஓடி ஒளிறீங்கன்னு கேட்குறேன். நான் சொல்ல வந்தது என்னன்னா, இவர்கள் மாவட்ட செயலாளர் நியமனத்திலே எனக்கு என்னென்ன புஷிக்கு ஆதரவாளர்கள், தகுதி இல்லாதவர்கள்லாம் போட்டதோடைய விளைவு தான் இன்னைக்கு அரசியல் செய்ய தெரியாம ஓடி ஒளிறாங்க. அப்போ நீங்க வழக்கறிஞர்ல எப்படிப்பட்ட ஆட்கள், நல்ல ஸ்ட்ராங்கான ஆட்களை போட்டு வந்தீங்கன்னா இன்னைக்கு வேற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே. அப்போ அந்த அறிவழகன், அப்புறம் இன்னொருத்தர் பேசுறாரு, அவர் இன்னொருத்தர் இவர்களுடைய வழக்கறிஞர் அணியில இருக்காரா இல்லையான்னு தெரியல. நான் இந்த வழக்கம் மட்டும் தான் எடுப்பேன், ஓபிஎஸ் பத்தி கேளுங்கன்றாரு. அப்ப அவரு பாத்தீங்கன்னா எனக்கு என்னன்னு பேசுறாரு, அவரு பேசுறது டெஃபர்மேட்டிவ் கண்டென்ட் மாதிரி இருக்கு. இவர் அறிவழகனுக்கு என்ன பேசணும்னு தெரியல. அப்ப நீங்க இதெல்லாம் வச்சுதானே அவர் இதை கணக்கிடுவாங்க. நீங்க பல பேர் பாத்தீங்கன்னா உளருவாங்க. இப்ப திமுக அமைச்சர் ரகுபதி இருக்காரு, மைக்க கொடுத்தாலும் உளறிட்டு இருப்பாரு, ஏதாவது ஒன்று உளருவாங்க. ஆனா சீனியர் கவுன்சிலுக்கு இருக்காங்கல்ல, இப்ப இளங்கோவோ மற்றவர்களோ பேசுறது பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு கட்சியை வந்து முடிவு பண்ணும். இப்ப இன்பதுரை பேசுறாருன்னா பாருங்க, பாயிண்டா பேசுவார். அது ஒவ்வொரு கட்சிக்கும் மரியாதை. சட்டத்துல நுணுக்கத்தையும் சொல்றது நடக்கும் அப்படின்றதும். இதே நீங்க முத்துகிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் எப்படி வந்தாருன்ற மாதிரியே அன்னைக்கு பெரிய கேலிக்குரிய பொருளா அவர் மாறி போனார். ஏன்னா ஒரு செய்கைகள், அவர் பார்லிமெண்ட்ல போய் பாடினது, பொது வெளியில அவர் பேட்டி, இதெல்லாம் பார்க்கும்பொழுது அந்த விஸ்வரூபம் கேஸ் எல்லாம் பார்த்தா அவர் ஒன்றும் பெருசா பண்ண முடியல, எதிர் சைட்லாம் ஏறி அடிச்சாங்க. அப்போ அந்த மாதிரியும் கட்சிகள் இருக்குது. ஆனா அதே பீரியட்லயே ஏடிஎம்கேல பலம் வாய்ந்த வழக்கறிஞர் அணிலாம் இருந்தது, அவர்கள் தனியாக அதுக்குரிய மரியாதையும் இருந்தது. அதனால இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க ஒரு கட்சிக்கு. அப்போ நீங்கள் இந்த வழக்கு, இந்த எஸ்ஐடி விசாரணை, அருணா ஜெகதீஷன், ஒரு நபர் ஆணையம், ப்ளஸ் அதிகாரிகள் பேட்டி, இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இவர்கள் உச்சநீதிமன்றத்தில் எங்களுக்கு இது மேலே நம்பிக்கை இல்லை, ஏன்னா தீர்ப்பை எழுதி முன்கூட்டியே தீர்ப்பை எழுதுறாங்க. அவர்களுடைய சமூக வலைதளம் பாருங்க, அவங்களுடைய அமைச்சர்கள் பேசுறதை பாருங்க, அரசு தரப்புல பேசுறது பாருங்க. இதெல்லாம் இருக்கும் பொழுது அந்த அந்த இது ஜெகதீசன் அணி எப்படி இருக்கும்? இன்னொன்று இப்போ வரைக்கும் அதுக்கான ஜீவோ போட்ட மாதிரி தெரியல. ஒரு இது அமைச்சாங்கன்னா, ஆணையம் அமைச்சாங்கன்னா ஜீவோ போடணும். அந்த ஆணையம் எப்படி இயங்கும், எவ்வளவு காலத்துக்குள்ள அது அதோடைய ரிப்போர்ட்டை கொடுக்கும், எந்தெந்த ஆஸ்பெக்ட்ல அது இயங்கும், யாரெல்லாம் அதுக்கு அவங்களுடைய அதிகார வரம்பு, இது எல்லாமே ஜீவோ போடுவாங்க. இது வரைக்கும் ஜீவோ போட்ட மாதிரி தெரியல. எஸ்ஓபி ஃபார்ம் பண்ண சொல்லி கோர்ட் சொல்லியிருக்கு சார். இப்போ என்னன்னா, அதை அடிப்படையா வச்சு அதை ஃபார்ம் பண்ணாம காலம் தடுத்து யாருக்குமே பிரச்சாரத்திற்கான அனுமதியை கொடுக்காம இருக்கிறது அப்படிங்கிறது அரசினுடைய எப்படி, அது எதிர்கட்சிகளுடைய புத்திசாலித்தனமா சார், இல்லை எப்படி பார்க்க? புத்திசாலித்தனமா நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்காங்க எதிர்கட்சியுடைய பிரச்சாரத்தை. ஏன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, போராடலாம் கூட்டம் கொடுது, அவர் பேசுறதுக்கு இவர்களால் பதில் சொல்ல முடியல, அதை விட்டுட்டு ஊர்ந்து போனால் தவறுந்து போனாரு. அந்த பஸ்ஸு சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸு இப்படி தான் பேசுகிறாங்க தவிர
அவர் வைக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல. இன்னைக்கு லேப்டாப்ல இருந்து இந்த இது தாலிக்கு தங்கம்ல இருந்து பல விஷயங்கள் மீண்டும் ஜனங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா இல்ல, கல்வி கடன் ரத்து மறந்துட்டாங்க, இதெல்லாம் மறந்துட்டேன்ற இது பண்ணாங்க. இப்ப மறுபடியும் ஞாபகப்படுத்தும் போது அவங்களுக்கு சங்கடமாகுது இவர்களுக்கு. அதுக்கு பதில் சொல்ல முடியல. அதே மாதிரி காவிரி பிரச்சனையா இருக்கட்டும், பல பிரச்சனைகள், மருத்துவமனைக்கு கட்டினது, இது மாதிரி பல விஷயங்கள்ல இவரால் பதில் சொல்ல முடியல. அப்போ இதை இவரு எப்படா இவரை பண்ணலான்னு பார்த்தாங்க. விஜய் தலையை கொடுத்தாரு. இப்போ இதை காரணமாக வச்சு ஐஏஎஸ்களில் இந்த இது முடிகிற இந்த எஸ்ஓபி போடுற வரைக்கும் நாங்கள் எந்த வித அனுமதியும் கொடுக்க மாட்டோன்றாங்க. அப்போ ஊருக்குள்ளே தான் பர்மிஷன் வாங்கணும், அப்போ பட்டா இடம் வேணும், இந்த மாதிரி பல இதெல்லாம் கண்டிஷன்லாம் போட்டு கூடிய வரைக்கும் கூட்டங்களை நடத்த விடாமல் பார்த்துக்கிற வேலையை பண்ணுவாங்க. சரி, இதுல இன்னொரு பார்வை வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, துணை முதலமைச்சர் வெளிநாட்டுல இருக்காரு, அவர் எப்ப திரும்ப திமுக எப்ப பிரச்சாரத்தை ஆரம்பிக்குதோ அப்பதான் எஸ்ஓபி ஃபைனல் பண்ணி ஒரு புரோட்டோகால் அப்படிதான் போகும். அப்பதான் எல்லா கட்சிகளுக்கும் கொடுப்பாங்க. நாங்க என்ன ஆரம்பிக்கவே இல்லை, நீங்க என்ன அதுக்குள்ள ஊரா போயிட்டு இருக்கீங்கன்ற ஒரு பார்வையில பத்திரிகைகள் நடக்கும். ஏன் நடக்கும்னா, இப்போ எடப்பாடி பழனிசாமி 3 மாசம் முன்னாடி ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கிட்டத்தட்ட பாதி தொகுதி, முக்காவாசி 60% அதான் இன்னும் 80 தொகுதி முடிக்கணும். அப்போ கிட்டத்தட்ட 70-60% மேல முடிச்சிட்டாரு. இதுக்கு மேலே எப்படி முடக்கணுன்றதுக்கு இதுக்கு பண்றதுக்கு தான் இந்த மாதிரி இதெல்லாம் காரணம் காமிச்சிட்டு நாங்கள் வகுக்கிறோம், இருங்க சொல்றோம். பொதுவாகவே நீங்க பர்மிஷன் கேட்டால் கடைசி வரைக்கும் பர்மிஷன் கொடுக்காம கோர்ட்டுக்கு போய் வாங்குற இதெல்லாம் நடக்குது. இவர்கள் எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்றீங்க காவல்துறை அதிகாரிகள் பார்த்துங்க சரியில்லை அப்படின்னு. அதை மீறி தான் இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் போய் தான் வெரிஃபை ஆகுன்றீங்க. இப்போ இந்த விஷயம் எஸ்ஓபி ஃபார்ம் பண்றதுல ஒரு டெட்லைன் கொடுங்க, இதனால எதிர்கட்சிகள் பண்ணாம இருக்கிறது அப்படிங்கிறது சரியில்லை, உரிமையை மறுக்கிறீங்கன்ற மாதிரியான ஹைகோர்ட்டுக்கே போவாங்க. ஹைகோர்ட் இருக்கு, ஹைகோர்ட்லாம் முடிஞ்சாதான் சுப்ரீம் கோர்ட்லாம் ஹைகோர்ட்டுக்கு போவாங்க. இன்னொன்று ஊருக்குள்ள பர்மிஷன் கேட்டு வாங்கி பண்ற ஏற்பாடும் போவோம். அதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, பல காரணங்களை சொல்லி தட்டி கழிப்பாங்க. இதெல்லாம் நடக்கும். நீங்க ஏதாவது ஒரு பெரிய மைதானம் புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மைதானம் கொடுக்குறவங்க, நாமக்கல்ல கூட பிரைவேட்டா ஒரு ஏரியால பண்றதுக்கான முயற்சிகள் எடுத்திருக்காங்க, அவங்கள மிரட்டப்பட்டார்கள் அதிமுக தரப்பு. அப்ப என்னன்னா அந்த மாதிரி தரமாட்டாங்க, அவங்க தர விட மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அதனால இது போக போக என்ன ஆகுதுன்றத எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குல்ல. இப்போ கூட பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் என்ன சொல்றாரோ உடனே அறிக்கை வந்துடுது. தாவேகா வருதோ இல்லையோ, அதிமுகல இருந்தும் அண்ணாமலைட்ட இருந்தும் உடனே அறிக்கை வருது. அதனால இனி எப்படி நடக்கும் தெரியாது. அவங்க பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்ச நேரத்தில் இந்த முட்டுக்கட்டையை போட்டு வச்சிருக்காங்க. இந்த விஷயத்துல விஜய் அவர்களுக்கான அடுத்த கட்ட மூவா அவங்க தரப்பு டிவிகே தரப்புல இருந்து நீங்க என்ன விஷயத்த பார்க்கறீங்க? குறிப்பா பாஜகவோட கூட்டணி அப்படி இல்லைன்னா காங்கிரஸ் பேசுது அப்படின்ற தகவல்கள்லாம் அரசியல் பஸ்ல வருது. எதுவுமே அதிகாரப்பூர்வமா யாருமே சொல்லல. ஆனா ஆதவர்ஜனா டெல்லியில இருக்காரு அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? விஜய் அவர்களுக்கு உதவி தேவை அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது. அதுவும் சட்ட உதவி கண்டிப்பா தேவைன்றது அதிகாரத்தில் இருப்பவர்கள் கொடுத்தால் கண்டிப்பா அவருக்கு வேணும்ன்ற மாதிரி, இல்லைன்னா தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு வலைப்பின்னல் இருக்கு. எப்படி அவர் அடுத்த மூவ் இருக்கும்? அவர் என்ன கொலையா பண்ணிட்டாரு. அதனால வழக்கு இவர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்றதை பொறுத்துதான் விஜய் தரப்பு எப்படி எடுத்துக்கிறாங்க. அவர்களுக்கு இது எல்லாமே புதுசு, சினிமாக்காரங்க. அதனாலதான் அந்த இவரெல்லாம் ஓடி ஒளிறாரு. புஷி ஆனதுன்னு ஆரம்பத்துல என்ன சொல்றேன், ஒரு பொதுச் செயலாளருக்கு தகுதியே இல்லாத நபர் அப்படின்றோம். அது இப்ப தெரியுதா? ஒரு அரசியல்வாதியா வந்துட்ட ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர், அந்த கட்சியுடைய மானமே ஒன்ட்டு தான் இருக்குது. நீ ஓடி ஒளிஞ்சா எவ்வளவு அசிங்கம். அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்லப்பா, நான் மாட்டிக்கூடாது அப்படிதானே கதை. எவ்வளவு மீம்ஸ் நேரத்தெல்லாம். சார் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சம்பவம் நடந்த போது வரதராஜன் நினைக்கிறேன் ஐஏஎஸ் அவருடைய யூடியூப் தளத்துல அவரே சொல்லியிருந்தாரு, விஜய் மட்டும் கீழே இறங்கி இருந்தாரு அப்படின்னா அவரு திரும்ப போயிருப்பாரா அப்படின்ற மாதிரி விஷயத்தை வெளிப்படையா சொல்றது. இது எப்படி சார்? இது இல்ல ஊர்ல அந்த மாதிரி பயந்துட்டாரா அவரு? கைதை பத்தி நான் பேசுறேன், நீங்க கூட்டத்துல இருக்கிறத பத்தி பேசுறீங்களா? நான் என்ன பதில் சொல்றேன்? இல்ல இப்போ அரஸ்ட் பண்ணி கூட அடுத்தடுத்த கேஸ் மூர்த்தி அப்படியே குண்டாசே போட்டாங்களே சார். அந்த மாதிரி என்ன செய்வதற்கான அந்த மாதிரி ஒரு அச்சம் எப்படி போட முடியும் சொல்லுங்க? எப்படி போட முடியும்? பிரேக் பண்றதுக்கு 4 ஆகல சார், அது வரைக்கும் உள்ள இருக்கணும். எப்படிங்க போட முடியும் சொல்லுங்க? குண்டாசே எப்படி போட முடியும்? இதுதான் முதல் வழக்கு. எப்படி போட முடியும்? சரி குண்டாசே போட்டோம்னா கெட்டு போகுது. வெளியில இருக்குது 2 மாசம் உள்ள இருங்க, உங்களுக்கு தானே மரியாதை. நீங்க தான் சட்ட குழு. அதுதானே சார் வழக்கு. ஏங்க அதுதான் பயம். உள்ள வச்சிருவாங்களோ நம்ம எப்படி இருக்கிறதுன்ற அந்த பயத்தினாலதான் அரசியலுக்கு வரக்கூடாது. அப்ப அரசியலுக்கு வரக்கூடாது. அரசியலுக்கு வந்தால் எல்லாத்தையும் சந்திக்கணும். சீமான்லாம் பாருங்க, தேசிய பாதுகாப்பு சட்டத்திலே உள்ள இருந்தாரு. எவ்வளவு தடவை கைதுகள், எவ்வளவு இது. சீமான் மட்டுமா? இடதுசாரி கட்சி தலைவர்கள் எடுத்துட்டீங்கன்னா வாழ்க்கையில பெரும்பகுதி சிறையில கழிச்சிருக்காங்க. அப்பெல்லாம் இந்த மாதிரி பாதுகாப்போ எதுவுமே கிடையாது. தூக்கி உள்ள போட்டாங்கன்னா இன்னும் மோசமா இருக்கும். நீங்க 9 வருஷம் ஜெயில இருந்திருக்காரு நல்ல கண்ணு. சங்கரையா 9 வருஷம் இருந்திருக்காரு. 8 ஆண்டுகள் தலைமறைவா இருந்திருக்காங்க. வெள்ளக்கார கவர்மெண்ட்
காங்கிரஸ் கவர்மெண்ட்லாம் இன்னைக்கு நீங்கள் காங்கிரஸை பார்க்குறீங்கன்னா சாதாரண காங்கிரஸாக நீங்கள் தெரியும். உங்கள் 2K கிட்ஸுக்கும் 90 கிட்ஸுக்கும் காங்கிரஸ் ஏதோ அப்படியே புள்ளப்பூச்சி மாதிரி தெரியுது. இருக்கிறதுலே மக அயோக்கியத்தனம், பெரிய இந்த என்ன சொல்கிறது, ஜனநாயகத்தை மீறின வேலையெல்லாம் செஞ்சது காங்கிரஸ். அவ்வளோ ஆட்டம் ஆடிருக்காங்க, கொஞ்சம் நஞ்சம் ஆட்டம் இல்லை. அது சிறந்த உதாரணம் எமர்ஜென்சி. அதனால அந்த இதுலலாம் அவ்வளோ கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்க அந்த ஜனங்க. அரசியல்வாதிகள் ஆட்சி கலைப்பு அதிகமாக நடந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட்ல தான். எனக்கு என்னன்னு கலைச்சி விட்டு போறது. அப்புறம் நடு ரோட்டில் கொலைலாம் நடந்திருக்குது. சப்தரஷ்மி அவர் ஒரு பிரச்சாரகர், அந்த ஒரு கலைக்குழு மாதிரி இந்த வீதி ஸ்ட்ரீட் டிராமான்னுவாங்கல்ல, அந்த மாதிரி வீதியோட அரசுடைய பிரச்சனைகளை நாடக வடிவில் மக்கள்கிட்ட பண்றவர் நடு ரோட்டில் கொலை பண்ணாங்க. இதுல இப்போ நீங்க காங்கிரஸ் விஜய் என்ன பண்ண போறாரு அப்படின்றது நம்ம சொல்றோம். சில அரசியல் மேதைகளாக தங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க விஜயும் காங்கிரஸும் பேச்சுவார்த்தை, டெல்லியில் பேச்சுவார்த்தை இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் ஒன்று கேட்குறேன், விஜய் ஒரு வேளை ரைட்டுங்க, காங்கிரஸ் கூட நான் வந்துடுறேன், இவங்களை வீழ்த்தணும், நீங்களும் வந்துருங்க, நம்ம ஒன்றா சேர்ந்து ஜோடி போட்டுக்குவோம், நம்ம தேர்தலில் நிற்போம்னா காங்கிரஸ் வர தயாராக இருக்குமா? தமிழக காங்கிரஸ் அதற்கு தயாரா? ராகுல் காந்தி பேசுறாருன்னா அது அப்படிதான் நம்ம எடுத்துக்க. எப்படி வருவாங்க? இங்க அந்த மாதிரி தைரியம் உங்களுக்கு இருக்கா? டிஎம்கேல இருந்து காங்கிரஸ் வராதுன்றீங்க. எப்படி வரும்? என்னங்க இங்க இருக்கிற தலைவர்களும் பேசுறாங்க, காங்கிரஸ்க்கான இடங்கள் கொடுக்கறது சுயமரியாதை. திமுக தலைவர்கிட்ட பேசிட்டு தான் ராகுல் பேசினாருன்னு பச்சை பொய்ய சொல்றாரு செல்வ பெருந்தகை. அவருடைய தனிப்பட்ட விமர்சனம் இருக்கு சார். அவர் திமுகவினுடைய பார்க்கப்படுறாரு. எந்த கட்சி தலைவர் அவரு? காங்கிரஸ் கட்சி தானே தலைவர். அப்புறம் ஏன் இந்த பொய்ய சொல்றாரு? ராகுல் காந்தி டைரக்டா பேசுறாரு. முத ராகுல் காந்தி தான் பேசுறாரு விஜய்கிட்ட. திமுக தலைவர்கிட்ட கேட்டு தான் பேசினாருன்னு என்ன அர்த்தம்? திமுக தலைவர்கிட்ட கேட்டு பேசுறாருன்னு செல்வ பெருந்தகை வாதத்தையே வச்சுக்கோங்க. அப்போனா என்ன அர்த்தம்? ஐயா நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம், உங்களை விட்டுலாம் போக மாட்டோம், அவருக்கு ஒரு ஆறுதல் மட்டும் நான் சொல்லிட்டு வந்துடுறேன், அப்படிதானே? அதோடைய அர்த்தம் என்ன? அப்படின்னா இவங்க எப்படி டிஎம்கே விட்டு போவாங்க? இன்னைக்கு இது சொல்றீங்க, அபிஷேக் மனு சிங்வி இல்லைன்னா கபில் சிபலா யாராவது ஒருத்தர் விஜய்க்கு சார்பாக ஆஜராவதற்கான முயற்சிகளை ராகுல் மேற்கொண்டார் அப்படின்ற தகவலும் அவர். அபிஷேக் மனு சிங்வி வக்பு திருத்த மசோதா தாவேக்காக ஆஜராகலையா? ஆஜரானார்ல. தாவேக்காக யார் ஆஜரானா? வக்பு திருத்த மசோதா டிவிக்கே சுப்ரீம் கோர்ட்ல போதா சார்? போச்சு. அப்ப போனப்போ அவங்களுக்காக வாதாடினது அபிஷேக் மனு சிங்வி. அபிஷேக் மனு சிங்விலாம் பொதுவான ஆட்கள், புரியுதா? அவர்கள் வழக்கறிஞர்கள், காங்கிரஸ்ல இருக்காங்க. ஆனா அவங்களோட ப்ரொஃபஷன் வழக்கறிஞர் தொழிலுக்கு. நம்ம இவரே எதிர்த்துலாம் வாதாடுவார். யாரு? கபில் சிபல். ஒரு நாள் இங்க ஆதரிச்சு பேசிட்டு இருப்பாரு, இன்னொரு நாள் அதே வழக்கில் எதிர்த்து நின்று வேற ஒரு இதுல பேசிட்டு இருப்பாரு. வழக்கறிஞர்கள் அவர்கள். இதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் அரசியல் பேசினா அரசியல் அறிவு ஒன்றும் இல்லாதவங்கள தான் அவங்கள பார்க்கணும். அதனால என்ன பிரச்சனைனா, அபிஷேக் மனு சிங்வியை இவர் போய் வாதாடுறதுக்கு கூப்பிடுறாருன்னா அபிஷேக் சிங்வி என்ன ஓசியில வாதாடுவாரு? துட்டு வாங்கி தானே வாதாடுறாரு. கண்டிப்பா அவருடைய ப்ரொஃபஷன் அது. அவரு தேவைக்கா எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும், இவங்க 2 பேருக்கு முன்ஜாமீன் அங்க நிராகரிச்சிட்டாங்க, அது எங்களுக்கு வேணும்னு கேட்டு போறாங்கன்னா அவரு ப்ரொஃபஷனலா வாதாடுவார். புரியுதா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு உருட்டுறாங்கன்னா, அதான் சொல்றேன், அரசியல் மேதையாக தன்னை நினைத்து கொண்டிருப்பவர்கள் உருட்டுற உருட்டு. ஒரு அரசியல் கட்சி காங்கிரஸ் திமுகவோட பயணம் செஞ்சிட்டு இருக்கு. திமுகவோட 20-25 எம்எல்ஏ இப்போ அவர் தொகுதிகள் கேட்குறாங்கன்னா இந்த பிரச்சனையை பயன்படுத்தி ஒரு 50 ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு தான் அந்த விஜய் கூட பேசுறது எல்லாம். விஜய் கூட போனா விஜய் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அவங்க தேர்தலில் எப்படி கட்சி எப்படி இருக்குன்னு இதை தான் உட்கட்டமைப்பு நான் சொல்லியிருந்தேன். அப்பெல்லாம் கோவப்பட்டாங்க, இப்போ இல்லாத கேள்விலாம் கேட்டாங்க. இன்னைக்கு விஜய் கூட போய் காங்கிரஸ் சேர்ந்தா என்ன பிரச்சாரம் பண்ண முடியும்? என்ன இவர்கிட்ட வசதி இருக்குது? தேர்தலில் 2 கட்சியை எதிர்த்து எப்படி மேலே பண்ண முடியும்? இது காங்கிரஸுக்கு நல்லா தெரியும். இப்போ விஜயை நீ வான்னு கூப்பிட்டா கூட காங்கிரஸ் வராது. ஏன்னா அவர்களுக்கு 2029 9 MP 10 MP வேணும்னா அதுக்கு திமுக கூட இருந்தா தான் முடியும். இப்ப இதெல்லாம் மீறி இந்த சம்பவத்துக்கு பிறகும் விஜய் மேல இருக்கக்கூடிய ஆதரவு அப்படிங்கிறது அபரிமிதமா இருக்குல்ல சார்? இப்ப 41 பேர் மரணத்திற்கு பிறகு கூட விஜய் மேல தப்புன்னு சொல்லி பொதுமக்களா எவ்வளவு பேர் முன்வைக்கிறாங்க. சோ இவ்வளவு ஆதரவு இருக்குன்னா வெற்றி நிச்சயம் தானேன்ற காங்கிரஸ் அந்த வெற்றி நிச்சயம்னா ஒரு 20% 15% வச்சுக்கோங்க. காங்கிரஸ் ஒரு 6-7% வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு ஓட்டு மட்டும் வாங்கலாம். வெற்றிலாம் நிச்சயம் கிடையாது. இது காங்கிரஸுக்கு நல்லா, அதாவது பெர்சன்டேஜ் தான் வாங்க முடியும், நீங்க எம்எல்ஏ சீட்டு வாங்க முடியாது. ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாது. அது காங்கிரஸுக்கு நல்லா தெரியும். இன்னொன்னு, யார் பணம் செலவு பண்ணுவா? திமுகனா திமுக பார்த்துப்போம். திமுக எல்லாத்தையும் இது பண்ணணும். என்னை காங்கிரஸ்ல கீழே வந்து வேலை செஞ்சிருக்காங்க.
ஒரு எம்எல்ஏ நிற்கிறாரு கேண்டிடேட்னா காங்கிரஸ் எம்எல்ஏ ஜெயிச்சு கொடுக்குறது யாரு? சார் உங்க பேச்சுல இருந்து சார், இப்ப காங்கிரஸ் விஜயினுடைய அந்த விருப்பத்துக்கு இணங்கலையா, இல்ல டிவிக்கே காங்கிரஸ் வராதுன்னு நினைச்சு அப்படின்னா வேற பக்கம் இன்னொரு பக்கம் போக வேண்டிய ஆப்ஷன் இருக்குல்ல? அப்ப பாஜக தானே. காங்கிரஸ் ஒரு பெரிய இதா இருக்குது, மத்தியில ஆட்சியில இருக்குது, இங்க பெரிய கட்சியா இருக்குது. டிவிக்கே காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்தாங்கன்னா இங்க ஆட்சியை பிடிக்க முடியும்னா விஜய் உடனே ஓகே சொல்லுவாரு. காங்கிரஸும் அதுக்கு ரெடியா இருக்கும். காங்கிரஸ் எல்லாம் துரோகத்தனம்லாம் ரொம்ப ஈஸியா செய்யும். பாஜக கூட எனக்கு தெரிஞ்சுங்க அந்த அளவுக்கு துரோகம் பண்ணி நான் பார்த்தது இல்லைங்க. காங்கிரஸ் எல்லாம் எனக்கு என்ன துரோகம் பண்ணுவாங்க? எம்ஜிஆர் வந்து எல்லாம் பண்ணி ஆட்சி கொடுக்குறாரு. காங்கிரஸுக்கு 60 சீட்டு ஜெயிச்சு கொடுக்குறாரு எம்ஜிஆர் 84ல். எம்ஜிஆர் இறந்து போனோன்னா ஜானகி அம்மா தனியா பிரியுது. ஜானகி அம்மாள்கிட்ட ஒரு 80-85 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. காங்கிரஸ்கிட்ட 60 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. கேட்குறாங்க எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு. பாஜக தான் ஆதரவு கொடுத்து ஜானகி தலைமையில் ஆட்சியை தொடர விடும். இப்போ ஜெயலலிதா ஒன்றும் இல்லாமல் போயிருப்பாங்க. திமுகவும் பெருசாக வந்திருக்காது. ஆனால் இவர்கள் காலை வாரினாங்க. காலை வாரினோன்னா பெரிய கலவரம் மாதிரி ஆகி கவர்னர் ஆட்சி வந்துச்சு. ஏடிஎம்கே 2ஆக பிரிஞ்சுது. டிஎம்கே வந்துச்சா ஆட்சிக்கு? இந்த மாதிரி முன் சிந்தனையும் இல்லாமல் எனக்கு என்னென்னா துரோகத்தனம் பண்ணுறதுல காங்கிரஸ் ஆட்சிக்கு ஆளே கிடையாது. அப்போ விஜய் இன்னைக்கு கூப்பிட்றாங்க. விஜயே சரிங்க வாங்க நான் வந்துடுறேங்க நீங்கள் வாங்கன்னா வரமாட்டாங்க. இல்லை தம்பி நீங்க தைரியமா இருங்க, அதுக்கு தான் நான் தைரியம் தான் சொன்னேன். நாங்க வந்து அங்க இருக்கிறோம். இப்ப அதிகாரமும் இல்ல சார் காங்கிரஸ், எப்படி காப்பாத்துன்ற நம்பிக்கை டிவிக்கு விஜய் வருது அப்படின்ற? வராது. பெரிய கட்சி பேசினாரு, ராகுல் காந்தி பேசுறாருன்னா என்னதான் பேசியிருப்பாங்க? பெரிய பேசியிருந்தா பாஜகவுடைய தலைமையில தான் பேசியிருக்கணும் சார். அவர்களுக்கு என்னன்னா நீங்க கொஞ்சம் இருங்க, திடீர்னு பிஜேபி பக்கம் எதுவும் போயிடாதீங்க, அவசரப்பட்டு முடிவு எடுக்காது ஹோல்டுல வைக்கிறார் அப்படின்னு ஹோல்டுல வச்சிருப்பாங்க. ஆனாலும் நாங்க வந்து உங்க கூட வரமாட்டோம், நாங்க அங்கதான் இருப்போம்ன்ற மாதிரி தான் அது முடிவு. இன்னொரு பக்கம் நீங்க வாங்க நாங்க பாத்துக்கிறோம், உங்களை எல்லாம் பண்ணி தரோம். அந்த இன்னொரு பக்கம்ங்கிறது பாஜக எடுத்துக்கலாம்ல. ஏங்க 4 நாள் ஆகுது இப்போ வந்துட்டு புதுசா கேட்டுருக்கீங்க. 50 சீட்டு துணை முதலமைச்சர் வரைக்கும் போயிடுச்சுன்னு சொல்றாங்க சார். அப்போ கன்ஃபார்ம் தானா? கன்ஃபார்ம். அப்ப திமுக இந்த நடவடிக்கைகள் அப்படிங்கிறதும் இது நம்ம அப்படி எடுத்துக்கலாமா? ஏன்னா பாஜக பக்கம் போயிடுச்சு அப்படின்னா செல்வாக்கு அதிகாரம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும், ப்ரெஷரும் ஓரளவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சோ அதனால தனிநபர் ஆணையம் தனியா, எஸ்ஐடி தனியா, இப்படி பேனிக் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி திமுக தரப்பு விஷயத்தையும் எடுத்துக்கலாம். திமுக அந்த மாதிரி பண்ண விஜய் மேலும் மேலும் அங்க போயிடுவார். இவர்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் தெரியல. இவர்களுக்கு தெரியுதோ இல்லையோ, தலைமைக்கு தெரியுதோ இல்லையோ, கீழே இருக்கிறவங்களுக்கு சுத்தமா தெரியல. அவர்கள் தலைமையை திருப்திப்படுத்தணுன்ற எண்ணத்துல விஜயை போட்டு அடிக்கிறாங்க, அந்த கட்சியை போட்டு அடிக்கிறாங்க, எல்லா வேலையும் பண்றாங்க. எல்லாமே சமூக வலைதளத்துல தான் சார். நடவடிக்கை அப்படிங்கிறது பெருசா ஒண்ணுமே இல்லை. நீங்களே சொன்ன மாதிரி யாரையுமே நான் அரெஸ்ட் பண்ணல, எஃப்ஐஆர் பெரிய அளவுல சிக்கலான செக்ஷன்ல போடல. அரெஸ்ட் பண்ணா சிக்கலாகணும் தலைமைக்கு தெரியுது, அதனால பண்ணல. இப்ப நீங்க சொன்ன விஷயத்த அவங்களும் உணர்ந்திருக்காங்கல்ல சார். இவங்க பாஜக கிட்ட நெருக்கமா போவாங்க, நம்ம எந்த அளவுக்கு பிரச்சனை கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு இவங்க நெருக்கமா போவாங்க, அது நமக்கு தான் சிக்கலா வரும்ன்றது திமுக தெரிஞ்சதுனாலதான் அப்படி நடவடிக்கை அப்படிங்கிறது இல்ல. இவர்கள் பிரஷர் எல்லாம் கொடுத்தா பிறகு இவர்களுக்கு புரியல, போக மாட்டாருன்னு நினைச்சிருந்தாங்க. அது வேற வழி இல்ல. கொடுத்தவொன்னா அவர் அங்க போயிட்டாரு. போனவொடனே இவங்களுக்கு லேட்டா புரியுது, ஐயோ ரொம்ப நெருக்கிட்டோம் போல, ஓவரா தான் அடிச்சிட்டோம் போல அப்படின்னு. இப்ப கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சிருக்காங்க. ஆனா அங்க ஒன்ஸ் அங்க பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் ஆனோம்னா அது நிக்கிற மாதிரி இல்லை. எப்படி பிஜேபி விடும்? ஆமா, ஸ்ட்ராங் பண்ற வேலையை பண்ணுவாங்க. அதனால விஜயே கொஞ்சம் யோசிச்சா கூட அவங்க விட மாட்டாங்க, பேசி ஈசி அந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வர. நேற்று பாத்தீங்களா சமூக வலைதளங்கள்ல எடப்பாடி பழனிசாமி வர்ற கூட்டத்துக்கு சாலையில நடுவுல ஏடிஎம் கொடி தாவேகா கொடி, ஏடிஎம் கொடி தாவேகா கொடி, கீழே அவங்க உறுதியாயிட்டாங்க. கிரவுண்ட் லெவல்ல நமக்கு கஷ்டம் ரொம்ப முக்கியம் ஒரு கட்சிக்கு, அதான மிகப்பெரிய. அவரு அடிச்ச உடனே எடப்பாடி ஏறி அடிப்பாருங்க எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அவர் ஆதரவு கரம் நீட்டினோன்னா அந்த தொண்டர்களுக்கு கஷ்டத்துல இருக்கிறவனுக்கு ஆதரவு கரம் நீட்டினா தான் பார்ப்பான். அப்போ எடப்பாடியை கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். நமக்காக பேசுற தலைவர் இவர் தான் அப்படின்னு. நேற்று கூட பேசியிருக்காரு எடப்பாடி, இந்த விவகாரத்துல செக்யூரிட்டி பிரீச் இருக்கு, நீங்க விசாரணையை ஒழுங்கா கொண்டு போனோம். அதை கூட திமுக அசிங்கமா விமர்சிக்குதே சார். இந்த இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துருச்சு, இதை போய் சொல்றாரு பின்ன அரசியல்னு சொல்லி அதையுமே. அது வேற என்ன வைத்தறிச்சல வேற என்ன பண்ணுவாங்க? நேற்றுலாம் அது இவரு டிடிவி வச்சே சொல்ல வைக்கிறாங்கல்ல, நரித்தனம் பண்றாரு அது இதுன்னு. உங்களுக்கு ஏன் சார் மிகச்சிறப்பாக கையாண்டான்னு சொல்லி டிடிவி சொல்றாரு நீங்க முதலமைச்சர். ஆமா, அது வாங்கினதுக்கு என்ன பண்ணுவோம்? கிளீனா கொண்டு போய் எங்க நிறுத்திது பாத்தீங்களா? அதாவது இவர்கள் அதிமுக ஆட்சி கொண்டு வருவோம்னு சொல்லிக்கிட்டு அதிமுக ஒன்றிணைன்றாரு, திமுக அரசை பாராட்டுறாரு. அப்ப இவர்கள் எப்படி அதிமுகவுடைய அடிப்படையே திமுக எதிர்ப்பு தான். அதனால இவர்கள் எங்க நிக்கிறாங்கன்றது ஒவ்வொன்றா வெளிப்பட ஆரம்பிச்சிடும். சுத்தமாக பாஜக ஓரம் கட்டிச்சு டிடிவி எல்லாம். இப்ப அந்த புலம்பல் இவர் பாருங்க விஜய் அடிக்குள்ள கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றாரு. அதெல்லாம் பண்ணுவாங்க. அரசியல் பண்றாருன்னா அவியலா பண்ணுவாங்க.
தமிழ்நாடு போராடும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு. எதுக்காக போராடுது, யாருகிட்ட போராடுன்னு சொல்லி ஆளுநர் கேட்ட உடனே முதலமைச்சரும் அதுக்கு பதில் சொல்லிருக்காரு. இது அதே இல்லாத ஒரு அதே பழைய இதுதான், அதே பழைய மேட்ரு தான். தமிழ்நாடு போராடும். இவ்வளவு நாள் என்ன பண்ணிருந்தீங்க? பாஜகவோட போராடுவோம், என்ன பண்ணோம், நீட் எதிர்த்து போராடுவோம், இந்தியை எதிர்த்து போராடும். இந்தி என்ன திணிக்க செய்யறாங்க? இந்த உருட்டு தெரியுதா? இந்தி யாராவது திணிக்கிறாங்களா? புதிய கல்விக் கொள்கையில 3வது மொழின்றது எனி ஆப்ஷனல் லாங்குவேஜ். கதிரானந்த் பள்ளியில இந்தி, தெலுங்கு, தமிழ், ஆங்கிலம் சொல்லிட்டு வீடியோ வந்துருச்சு சார். ஏங்க இங்க எல்லாம் பேசுறீங்களா? அங்க அந்த பையன், சின்ன பையன் தேஜஸ்வி சூர்யா கேட்டான்ல கனிமொழிய, அங்க பேச வேண்டியதானே, நின்று பேச வேண்டியதானே. அவன் என்ன கேட்டான்? என்ன இந்தி எதிர்ப்பு, உயிர் நீத்தம், ஒரே மாநிலம், இந்தியாவிலேயே நாங்க தான் மொழிக்காக உயிர் நீத்தது, உலகத்திலேயே அப்படி இப்படின்னு உருட்டுறீங்களே. அந்த மொழியை திணிச்சது யாரு? இந்திய. உங்க பக்கத்துல இருக்க காங்கிரஸ் தானே. எங்களை வந்து கேக்குறீங்க? புதிய கல்விக் கொள்கையில இந்தி கட்டாயன்றதை கொண்டு வந்தது உங்க காங்கிரஸ் தானே. நாங்க என்ன அப்படியே கொண்டு வந்திருக்கோம்? 3வது மொழியாக எந்த மொழி வேணா நீங்க கத்துக்கலாம். அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன இதை வச்சுட்டு அரசியல் பண்றீங்கன்னு கேட்டப்போ பதில் சொல்ல வேண்டியதுன்னு. ஏங்க வெளிநாடு பண்றாங்க, எந்திரிச்சு போயிட்டே இருக்காங்க பேசிட்டு இருக்கும்போது. இவங்க பேச என்ன பேசணுமோ அதை மட்டும் கேள்வியா வச்சுட்டு கிளம்பி போறது. நீங்க அப்ப என்ன அன்னைக்கு யாரோ சொல்றாங்க கர்ஜிக்கிறார் இவரு ஸ்டாலின், இதுல அந்த பெரியார் விருதை அதை கொடுக்கும்போது பார்லிமெண்டில் கர்ஜிக்கிறார் கனிமொழின்னு. தேஜஸ்வி சூர்யா என்ன பார்த்தா சிரிக்க மாட்டாப்புல? நீங்க எப்போ உங்க இதுல வாதத்துல உறுதி இல்லையோ அங்க நீங்க உங்க வாதம் நிக்காது. நீட்டு பத்தி பேசுறாரு. நீட் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணீங்கன்ற கேள்வி வருது இல்ல. நீட்டை தொடர்ந்து எதிருங்க. முதல் கையெழுத்து நீட்டை நீக்கணும்னு சொன்னீங்கல்ல, அது என்னாச்சு? நீட் ரகசியம் சொன்னீங்க, என்னாச்சு? சமீபத்துல கூட நீட்டுக்கு எதிராக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துனீங்களா, அது என்ன பண்ணீங்க? அதெல்லாம் ஜனங்க இப்பெல்லாம் நம்ப தயாரில்ல. அதனாலதான் 635 பேரு மாணவர்கள் தேர்வாயிருக்காங்க. இன்னொன்னு நீட்ல எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க, எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும்னு. நீ இவங்க என்ன கவர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு அதுக்கான சிலபஸோ மற்ற விஷயங்களும் ரெடி பண்ணாம ஊட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் நாடகம் நடத்திட்டு இருக்காங்க. அதை பாருங்க, நேற்று அவர் சுகாதாரத்துறை அமைச்சர் சினிமாவுக்கு குழந்தைகளை கூட்டு போய் உட்காந்து பாக்குறாரு. இது அமைச்சருடைய சினிமாக்கார பின்னாடி போகாதீங்கன்றாரு. ஆனா அமைச்சர்கள்லாம் சின்ன பசங்களை அரசே இந்த மாதிரி கூட்டு போனா அப்ப இட்லி கடைன்ற படம் என்ன இதுவா? நேர்மாமா பத்தி சரித்திர ஒரு எங்களெல்லாம் கூட சினிமா கூட்டு போயிருக்காங்க சின்ன வயசுல. அது நவம்பர் 14க்கு கூட்டு போயிருந்தா சுதந்திர சம்பந்தமான படம், வரலாறு சம்பந்தம் குழந்தைகளுக்கான படம். நவம்பர் 14 எங்களுக்கு ஜாலி ஆயிடுங்க. இப்பெல்லாம் இதெல்லாம் கிடையாதுங்க. எங்க வாழ்க்கையில நாங்க ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எப்போடா வரும்னு எதிர்பார்ப்போம். நவம்பர் 14 என்ன நேரு பிறந்த நாள் அன்னைக்கு காலை காட்சி சென்னையில எல்லா திரையரங்களும் குழந்தைகள் படம் போட்டுருவாங்க. குழந்தைகளுக்கு ஃப்ரீ. நாங்க போய் தியேட்டர்ல போய் பார்ப்போம் ஃப்ரீயா. சார்லி சாப்ளின் படம் போடுவாங்க, இல்ல குழந்தைகளுக்கான படம், இல்லாட்டி தேச படம், சுதந்திர போராட்ட படம், இந்த மாதிரி போடுவாங்க. ஆனா இப்ப பார்த்தா அந்த அந்த நடைமுறையே இப்ப கிடையாது. ஏன்னா எல்லாமே செல்போன்லயே வந்துச்சு எல்லாமே. அதுன்னு அது ஒரு கட்டத்துக்கு மேலே விட்டுட்டாங்க. அப்ப குழந்தைகளை நல்வழிப்படுத்துற விஷயங்கள்னா ஓகே. இட்லி கடையில போய் அந்த குழந்தைங்க என்ன தெரிஞ்சுக்க? எது கூட்டு போறீங்க? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு சார், அதனாலதான் இட்லி கடைக்கு கூட்டு போறோம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடுக்கும் இட்லி கடைக்கு என்ன சம்பந்தம்? கல்வி அதுலதான் கல்வி அவங்க கத்துக்கிறாங்க சார். சுய தொழில் மாதிரி. இவர்கள் வந்து யாருக்காக இருக்காங்க? இந்த கவர்மெண்ட் யாருக்காக இருக்கு? இந்த அமைச்சருடைய வேலை என்னன்னு தெரியுதா? இந்த குழந்தைகளை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல காமிச்சிங்க. ஒரு 10 வயசு மேல உள்ள குழந்தைகளை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் எப்படி இயங்குது, தலைக்காய சிகிச்சை பிரிவு, காய சிகிச்சை பிரிவு, இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது, நாம எப்படி நடந்துக்கணும், விபத்து இல்லாம நம்ம உயிர் வாழ்றது, இன்னொரு கூடுதல் சாலையில் போகும்போது ஹெல்மெட் போடலன்னா அதை பாருங்க, தலைக்காய சிகிச்சை பிரிவுனா அந்த குழந்தைகளுக்கு பதிஞ்சிரும். ஹெல்மெட் முக்கியம் நம்ம இதுன்னு. அப்புறம் நம்ம மருத்துவமனைகள் எப்படி இயங்குது, மருத்துவர்கள் எப்படி சேவை செய்யறாங்க, அப்படிலாம். நீங்க எங்க சேவை செய்யறீங்க? அதெல்லாம் பிரச்சனையே வருது இப்போ. அதனால இவர்கள் சினிமா தியேட்டரை கூட்டு போய் படம் யார் வெளியிடுறாங்கன்னு தெரியும், தயாரிப்பாளர் யாருன்னு தெரியும். அப்போ இவர்கள் என்ன பண்ணுவாங்க? இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்கள். நன்றி. நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். நன்றி நேயர்களே.